வணக்கம் சினிமா ரசிகர்களே. ஒரு பரபரப்பான செய்தி உங்களுக்காக. தமிழ் சினிமா உலகில் இப்போதைய ஹாட் டாபிக் துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படம்தான். இந்த படம் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் கே. தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாகக் கொண்டது. துல்கர் சல்மான் பாகவதர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் டீசர் வெளியீட்டுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். இப்போது ஒரு சூப்பர் அப்டேட் வந்துள்ளது. காந்தா படத்தின் டீசர் சென்சார் செய்யப்பட்டுவிட்டது. இது துல்கர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட செய்தி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த டீசர் துல்கர் சல்மானின் பிறந்த நாளான ஜூலை 28 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ரசிகர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. துல்கரின் பிறந்த நாளில் இந்த டீசர் வெளியாவது அவருக்கு ஒரு சிறப்பு பரிசாக அமையும். ரசிகர்கள் இப்போதே கொண்டாட்ட மனநிலைக்கு வந்துவிட்டனர். இந்த டீசர் 2 நிமிடங்கள் 14 வினாடிகள் ஓடக்கூடியது. இது ஒரு பிரம்மாண்டமான பீரியட் டிராமா படத்திற்கான முன்னோட்டமாக இருக்கும். தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை, அவரது ஏற்ற தாழ்வுகள், கலை பயணம் என பல அம்சங்களை டீசர் வெளிப்படுத்தும். இது ஒரு வரலாற்று பதிவாகவும் அமையும். தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் என்ற நெட்ஃபிக்ஸ் ஆவணப்படத்தின் மூலம் பிரபலமான செல்வம் செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியுள்ளார். அவரது இயக்கத்தில் உருவாகும் இந்த பயோபிக் பாகவதரின் புகழுக்கு நீதி சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வராஜின் கதை சொல்லும் பாணி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா வட்டாரத்தில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. டீசர் வெளியீடு அதை மேலும் அதிகரிக்கும். இந்த படத்தின் தயாரிப்பு கூட்டணி மிகவும் சுவாரஸ்யமானது. நடிகர் ராணா டகுபதி இந்த படத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார். துல்கர் சல்மானின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான வேஃபேரர் ஃபிலிம்ஸும் இணைந்து தயாரிக்கிறது. இது ஒரு வலுவான கூட்டணி. ஆரம்பத்தில் துல்கர் சல்மான் இந்த படத்தில் முன்னணி நடிகராக மட்டுமே ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் அவர் இணை தயாரிப்பாளராகவும் இணைந்தார். இது படத்தின் மீதான அவரது ஈடுபாட்டையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது. ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அவர் இதில் பங்களித்துள்ளார். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் ராணா டகுபதி துல்கர் சல்மானின் நடிப்பை வெகுவாக பாராட்டினார். அவர் இந்த கதாபாத்திரத்திற்கு சரியான தேர்வு என்றார். ஒவ்வொரு கதையும் அதன் நடிகரை ஏதோ ஒரு வகையில் தீர்மானிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்திற்கு அனைவரும் சரியானவர்கள். ஒரு படத்தின் தயாரிப்பாளராக நீங்கள் இருந்தால் அந்த கதைக்கு சிறந்தவரை கண்டுபிடிப்பதுதான் முக்கியம். இந்த கதையை நான் கேட்டவுடனே துல்கரை தவிர வேறு யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் இல்லை என்றால் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டோம் என்று ராணா டகுபதி THR இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். ராணாவின் இந்த வார்த்தைகள் துல்கரின் திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இது படத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கிறது. காந்தா படத்தின் திரையரங்கு வெளியீட்டு திட்டங்கள் நடந்து வருகின்றன. இருப்பினும் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் படத்தின் மீதான ஆர்வம் மிகவும் வலுவாக உள்ளது. குறிப்பாக துல்கர் சல்மானின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. துல்கரின் ரசிகர்கள் லக்கி பாஸ்கர் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை இன்னும் கொண்டாடி வருகின்றனர். காந்தா துல்கரின் வளர்ந்து வரும் வாழ்க்கையில் மற்றொரு மைல்கல்லாக அமையும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த படம் 1950களின் மெட்ராஸில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நடக்கும் கதையாகும். அந்த காலத்தின் கலாச்சாரத்தையும் வாழ்க்கையையும் படம் பிரதிபலிக்கும். செல்வம் செல்வராஜ் இயக்கியுள்ள இந்த படத்தில் துல்கர் சல்மான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ராணா டகுபதி, பாக்யஸ்ரீ போர்ஸ் மற்றும் சமுத்திரக்கனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இது ஒரு நட்சத்திர பட்டாளம். ராணாவின் ஸ்பிரிட் மீடியா மற்றும் துல்கரின் வேஃபேரர் ஃபிலிம்ஸ் இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளன. காந்தா ஒரு வரலாற்று பதிவாகவும் ஒரு சிறந்த சினிமா அனுபவமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. துல்கர் சல்மானின் பிறந்த நாள் அன்று டீசர் வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமையும். இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் என்பதில் ஐயமில்லை. காத்திருப்போம், கொண்டாடுவோம்.